ஹலோ இங்கிலீஷ் பட்டீஸ். இங்கிலீஷ் ஈஸியா பேசுறதுக்கு இந்த வீடியோல நான் ஒரு டிப் சொல்ல போறேன். இங்கிலீஷ ஃப்ளூவென்ட்டா, கான்ஃபிடென்ட்டா பேசுறது தான் நம்மள பல பேருக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. இங்கிலீஷ ஒரு வியர்ட் லாங்குவேஜாவும், ஒரு கன்ஃப்யூசிங் லாங்குவேஜாவுமே போர்ட்ரே பண்றாங்க. ஆக்சுவலா இது ரொம்ப ஈஸியும், சிம்பிளான லாங்குவேஜும் கூட. தமிழ்ல 256 ஆல்ஃபபெட்ஸ் இருக்கிற இந்த லாங்குவேஜே நம்ம இவ்ளோ ஈஸியா பேசும்போதும், எழுதும்போதும் இங்கிலீஷ்ல 26 ஆல்ஃபபெட்ஸ் மட்டுமே இருக்கிற இந்த லாங்குவேஜ்ல ஏன் நமக்கு இவ்ளோ தகராறு? இந்த லாங்குவேஜ நம்மளால ஈஸியா பேச முடியும். அந்த டிப் என்னன்னா, யூசுவலா நம்ம இங்கிலீஷ் மூவிஸ் வாட்ச் பண்ணும்போதோ, அல்ல சீரிஸ் வாட்ச் பண்ணும்போதோ, வாட் டு வி டூ? அதுல இருக்கிற சப்டைட்டில பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால எந்த யூஸும் கிடையாது. You will have to start to read the subtitles aloud. இந்த அலவுடா ரீட் பண்ற டெக்னிக்கை நம்ம இமிடேஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் திஸ் இமிடேஷன் டெக்னிக்? இமிடேஷன் அப்படின்னா என்ன? ஒருத்தரை நம்ம காப்பி பண்றது. சே ஃபார் எக்ஸாம்பிள், மூவி ஸ்டார் வடிவேல் சார் மாதிரியே நம்ம சில நேரம் டயலாக் இமிடேட் பண்ணி பேசுவோம். அதே மாதிரி விஜய் சாரோட டயலாக் கூட அவர் பேசுற மாதிரியே நம்ம பேசுவோம். இதுதான் இமிடேட்டிங். இந்த இமிடேட்டிங் டெக்னிக்கை நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ஃபாலோ பண்ணலாம். அது எப்படின்னு நான் சொல்றேன். நீங்க இப்போ அவெஞ்சர்ஸ் மூவி வாட்ச் பண்றீங்க. அதுல வர கேரக்டர்ஸ் அயர்ன் மேன், கேப்டன் அமெரிக்கா, தார் ஆர் ஹல்க், அதில் ஏதாவது ஒரு கேரக்டர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அவங்க ஸ்க்ரீனில் வரும்போதெல்லாம் அவங்க பேசுகிற டைலாக் கீழே சப்டைட்டிலாக வரும்போது நீங்கள் அதை லவுடாக ரீட் பண்ணணும் along with the character, like you are the character. ஸோ நீங்கள் ஆப்வியஸாக அதை இமிட்டேட் பண்ணுறீங்க. இதுதான் இமிட்டேட்டிங். ஸோ திஸ் இஸ் கால் இமிட்டேஷன் டெக்னிக். இனிமேல் நீங்கள் இங்கிலீஷ் மூவிஸ் வாட்ச் பண்ணும்போதோ, சீரீஸ் வாட்ச் பண்ணும்போதோ இதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ வாட்ச் பண்றது மட்டும் இல்லாம யூ லிசன் அண்ட் யூ ஸ்டார்ட் ரீடிங் இட் அலவுட். இந்த அலவுடா ரீட் பண்றதுனால ப்ரொனன்சியேஷன், ஆக்சென்ட் இதெல்லாம் ஈஸியா உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இதை ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா இங்கிலீஷை ஈஸியா மாஸ்டர் பண்ணலாம். ஸோ இன்னையிலேருந்தே இமிட்டேஷன் டெக்னிக்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்கிலீஷை ஈஸியா கத்துக்கோங்க. இந்த மாதிரி ஈஸியான இங்கிலீஷ்க்கு தேன்மொழி வியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்க.